விக்னேஸ்வரி. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். ஸ்காலர்ஷிப் ஃபீஸும் 1000 குள்ள தான் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த காலேஜ் சேரும்போது ஃபீஸ் வந்து 10,000 சொல்லும்போது எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மீன்ஸ் 1000 கட்டிட்டு திடீர்னு 10,000 போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து சேரும் போது எங்கள் அண்ணன் தான் படித்தாங்க. அவங்க மூலியமாக வந்து நான் சேர்ந்தேன். அப்போது ஸ்காலர்ஷிப் வந்து 10,000 சொன்னது 6,000 மாற்றி ரெடியூஸ் பண்ணி 6,000 மாற்றி தான் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பிஎஸ்சி மேக்ஸ் வரும்போது பிஎஸ்சி சிஎஸ்சி இல்லைனா பிசி எடுக்கலாம் தான் வந்தேன். பட் மேக்ஸ் எனக்கு பிடிச்சதால மீன்ஸ் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் பற்றி அக்கா சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துட்டேன். படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக தான் நம்ம படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லணும். நான் வந்து 4 செம் வந்து வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிட்டாங்க. அப்பா வந்து உடம்பு சரியில்லை, ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டு. அம்மா மட்டும் தான் வெளியே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. 4 செம் கட்டிட்டாங்க. அவங்களோட டிசம்பருக்கு எப்படி கட்டுறது, காலேஜ் விட்டுலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். எப்படி வேலைக்கு போனால் ஃபேமிலியை பார்த்துக்கிறது யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதான் வந்து சார்கிட்ட சொன்னேன். சார் வந்து மேம்கிட்ட பேசி மேனேஜ்மெண்ட் மூலமாக எனக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப்பும் எனக்கு கொடுத்தாங்க. ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜில் வந்தாலே ஒரு மாதிரி சேஃபாக ஃபீல் ஆகும். அது ஏன் தெரியல. காலேஜில் இருந்தாலே ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எப்படி சேஃபாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸ்டாஃப்ஸ்லாம் அழகாக பார்த்துப்பாங்க. அது அவங்களோட குழந்தைங்க மாதிரி பார்த்துப்பாங்க எல்லாரையும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கறதுக்கு, நம்ம அதை ஃபீல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அந்த டவுட் கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் திரும்ப சொல்லி தருவாங்க. எதுவும் முகமாக சொல்லிக்காம மாமா உட்காந்து சொல்லி தருவாங்க. லேட்டாக ஆஃப்டர் 1:30 கூட இருந்து கேட்டால் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே 1:30 அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிடுவாங்க. பட் நாங்கள் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். 2 o'clock நாங்கள் இல்லைன்னா சார் எல்லாம் வந்து 3 o'clock டைம் எடுப்பாங்க. ஒரு வாட்டி 4 o'clock கூட எடுத்துருக்காங்க. ஆனால் அது அப்போ தெரியல, கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதுக்கான கிஃப்டாக கோல்டு மெடல் ஸ்டேஷனரி அந்த பேர் கிடைச்சிட்டு அது ரொம்ப அதே மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சா வாங்க, அது மிஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அந்த கிளாஸில் போட முடியாது சொன்னால் கூட ஸ்பெஷல் கிளாஸஸில் நல்லா தெளிவாக ஒரு சம் இருந்தாலும் 2 hours இருந்தாலும் நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா படிங்க. நான் வந்து இப்போ கோல்டு மெடல் அது சொன்னேன், 9th ஸ்டேஷன் அப்பா. அதே மாதிரி இப்போதான் சார் சொல்லி ஃபோன் பண்ணாரு. நீ கோல்டு மெடல் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னாரு. சொல்லி ஒரு 2 days 3 days தான் ஆகுது. ஜான்வரி அப்பா எடுத்துட்டாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியல. அம்மா மட்டும் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அப்படின்னா இப்போ யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்குறதுக்கும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் அம்மா வரல. எங்கள் சித்தப்பா மாமா கூட தான் போனேன். அது அந்த கஷ்டம்லாம் இப்போ ஒரு ஆரம்பி அவங்ககிட்ட போக முடியாது. ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி அது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன். உங்களால முடியும். அதே மாதிரி நல்லா படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சமூகம் போட்டு பாருங்க. கஷ்டப்படாதீங்க, எதுவுமே கஷ்டப்படாதீங்க. எல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் படித்து முடிச்சுடுங்க. படித்து முடிச்ச பிறகு நம்மளே தேடிக்கலாம். படிப்பு மட்டும்தான் முக்கியம். அதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸை தேடி போகாதீங்க. நீங்களே கார்டனை கிரியேட் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளைஸ் தானாக உங்களை தேடி வரும். எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பளிச்ச மேனேஜ்மெண்ட்டுக்கு சார், பிரின்சிபல் சார், நாங்கள் எல்லாருக்கும் ரொம்ப